ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 8 ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் 8.1. ஃபர்ஸ்ட் சம் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட் ஆங்கிள் அட் பி. ரைட் ஆங்கிள் அட் பி. ஸோ பியில் தான் ரைட் ஆங்கிள் இருக்குது. அதே மாதிரி ஏபிங்கிறது 24 சென்டிமீட்டர், பிசிங்கிறது 7 சென்டிமீட்டர். எப்போவுமே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் ஹைப்போட்டெனியஸ் சைடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட். ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயருங்கிறது ஏசி, அதனால் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபிங்கிறது 24 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து 7 ஸ்கொயர். This is equal to 576 plus 49. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 625 வரும். AC ஸ்கொயருங்கிறது 625. therefore AC equal to square root of 625. 625 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 25 சென்டிமீட்டர். இப்போது ஏசிங்கிறது 25. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sin A cos A கண்டுபிடிக்கணும். முதல் sin A கண்டுபிடிக்கலாம். sin A equal to opposite of angle A by hypotenuse angle A. இப்போது angle A உடைய opposite side, angle A இங்கே இருக்குது, அதோடைய opposite side BC side தான். ஸோ BC by hypotenuse. hypotenuse இந்த ட்ரையாங்கிளுக்கு AC தான். hypotenuse side எப்போவுமே மாறாது. ஈக்குவல் டு BCங்கிறது 7, ACங்கிறது 25. 7/25. இப்போ cos A. cos A வந்து adjacent angle A by hypotenuse angle A. adjacentங்கிறது ஏங்கிற ஆங்கிளுக்கு adjacentல இருக்க சைடு AB. ஸோ ஏபின்னு எழுதிக்கிறேன். AB by hypotenuseங்கிறது AC. AC ABயோடைய வேல்யூ 24 by AC இது 25. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் sin C cos C. sin Cங்கிறது சேம் அதே ஃபார்முலா தான். ஆப்போசிட் டு ஆங்கிள் C by hypotenuse to angle C. ஆப்போசிட் டு C, Cங்கிற ஆங்கிளை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதான் C. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு வந்து AB. அதே மாதிரி ஹைப்போட்டெனியஸ் சைடு வந்து AC. ஹைப்போட்டெனியஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் எப்போவுமே சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னேன். ஏபிங்கிறது 24, ஏசிங்கிறது 25. இப்போ cos C. இந்த ஆங்கிள் சியை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். adjacent angle C by hypotenuse angle C. இந்த Cக்கு adjacentஆக இருக்கிற சைடு BC. ஏன்னா இதுதான் பக்கத்தில் இருக்குது. ஸோ BC by AC. BCயோடைய வேல்யூ 7, AC வந்து 25. ஆன்சர் வந்து 7/25. இப்போது செகண்ட் சம் tan P minus cot R. இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும். tan Pங்கிறது Pங்கிற ஆங்கிளை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆருங்கிறப்போ R ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் hypotenuse square is equal to sum of the squares of other two sides. ஸோ இங்கே hypotenuse ஸ்கொயருங்கிறது hypotenuse சைடு வந்து இது தான், அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர். PR ஸ்கொயர், PRோடைய வேல்யூ 13, அதனால் 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு QR வேல்யூ தெரியாது. ஸோ நான் QR ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். PQ வந்து இங்கே 12 இருக்குது. ஸோ ப்ளஸ் 12 ஸ்கொயர். இப்போ இந்த 12 ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். அதாவது 13 ஸ்கொயருங்கிறது 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு QR ஸ்கொயர். therefore QR ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 25 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஏன்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிறது 5, அதனால் QRங்கிறது 5. இப்போது நம்ம tan P கண்டுபிடிக்கணும். tan P ஈக்குவல் டு Pங்கிற ஆங்கிள் அங்கே இருக்குது, அதோடைய ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் P by adjacent of angle P.
ஸோ பியோடைய ஆப்போசிட்டுங்கிற சைடு வந்து கியூஆர். அதனால் கியூஆர் பை அட்ஜசன்ட் ஆஃப் பிங்கிற ஆங்கிளுக்கு பக்கத்தில் அட்ஜசண்ட்டாக இருக்கிற சைடு வந்து பிக்யூ. அதனால் பை பிக்யூ. திஸ் இஸ் ஈக்குவல் டு கியூஆர் வந்து 5 பை 12. இப்போது காட் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். காட் ஆர் ஈக்குவல் டு காட் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அதனால் இப்போ ஆறுங்கிறனால ஆங்கிள் ஆரை ஃபோக்கஸ் பண்ணணும். adjacent of angle R by opposite of angle R. இப்போது இந்த ஆரை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற சைடு வந்து QR. அதனால் QR எழுதுவோம். பை ஆப்போசிட், இந்த ஆருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு PQ. ஸோ PQ எழுதியாச்சு. QRங்கிறது 5. ஸோ 5 பை PQ வந்து 12. ஸோ 12 எழுதியாச்சு. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது tan P மைனஸ் காட் R ஈக்குவல் டு, அதாவது 5 பை 12 மைனஸ் 5 பை 12 ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ட் சம்மில் sin A ஈக்குவல் டு 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை cos Aயும் tan Aயும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ cos A tan Aங்கிறனால நம்ம ஏங்கிற ஆங்கிளை ஃபோக்கஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஹைப்போட்டென்யூஸ் சைடு. இது எப்போவுமே எல்லா ட்ரையாங்கிள்லேயும் மாறவே மாறாது. இப்போது சால்வ் பண்ணும்போது sin Aங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், அதாவது ஆப்போசிட் டு ஆங்கிள் A பை ஹைப்போட்டென்யூஸ் டு ஆங்கிள் A. அது 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஆப்போசிட் டு A, இந்த ஏயோடைய ஆப்போசிட் சைட் BC. அதனால் BC பை ஹைப்போட்டென்யூஸ் சைடு வந்து AC ஈக்குவல் டு 3/4. இப்போது இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம ரேஷியோவில் மாற்றலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் BC இஸ் டு AC வந்து 3:4. எப்போவுமே ரேஷியோலேருந்து தனியாக எடுத்து எழுதும்போது எக்ஸ் சேர்த்து எழுதுவோம் கரெக்டாக, ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஸோ BC ஈக்குவல் டு 3x, AC ஈக்குவல் டு 4x. எக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நமக்கு அந்த ரேஷியோவில் வந்திருக்கு. இப்போ நமக்கு தெரியும் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட். இப்போது ஹைப்போட்டென்யூஸ் சைடுங்கிறது AC, அதனால் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஏசிங்கிறது நம்ம 4x கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் 4x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BCங்கிறது 3x ஸ்கொயர். இப்போது இந்த 3x வந்து லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். 4x ஸ்கொயர் பண்ணால் 16x ஸ்கொயர் மைனஸ் இந்த 3x ஸ்கொயர் பண்ணும்போது 9x ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். Therefore AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் 9 வந்து 7x ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். Therefore AB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x. AB கண்டுபிடிச்சிட்டோம், ரூட் 7x. இப்போ கொஷினில் cos Aவும் tan Aவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. cos A ஈக்குவல் டு adjacent to angle A by hypotenuse to angle A. இப்போது ஆங்கிள் A மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏவோடைய adjacent சைடு AB பை ஹைப்போட்டென்யூஸ் சைடு வந்து AC. ABயோடைய வேல்யூ ரூட் 7x பை AC நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 4x, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் 4x. இப்போ XX கேன்சல் ஆகி நமக்கு ரூட் 7/4ன்னு ஆன்சர் வரும். இது cos Aயோடைய வேல்யூ. இதே மாதிரி tan A ஈக்குவல் டு ஆப்போசிட் டு ஆங்கிள் A பை adjacent to angle A. இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ஆப்போசிட் டு ஏயோடைய ஆப்போசிட் சைடு வந்து BC. ஸோ BC பை adjacent of angle A, ஏயோடைய பக்கத்தில் இருக்க சைடு AB. ஸோ AB. BCயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்ச 3x பை AB இப்போ தான் சால்வ் பண்ணோம், ரூட் 7x. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயே XX கேன்சல் ஆச்சுன்னா 3/√7. இப்போது ஃபோர்த்து சம்மில் 15 cot A ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை sin Aவும் sec Aவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் AC தான் ஹைப்போட்டென்யூஸ் சைடு. ஏன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் ஹைப்போட்டென்யூஸ் சைடு. ரைட் ஆங்கிள் Bயில் இருக்குது, அதோடைய ஆப்போசிட் சைடு AC. ஸோ அதான் ஹைப்போட்டென்யூஸ் சைடு.
இப்போது இந்த 15 ஈக்குவல் டு தாண்டி போகும்போது டிவிஷன் ஆகும். அதனால் cot A ஈக்குவல் டு 8/15. நம்ம எல்லாருக்கும் இந்த cot A ஓட ஃபார்முலா தெரியும். அதாவது adjacent of angle A by opposite of angle A ஈக்குவல் டு 8/15. இப்போது ஆங்கிள் ஏவை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆங்கிள் ஏக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற சைடு ஏபி. ஸோ ஏபி பை ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு பிசி பை பிசி ஈக்குவல் டு 8/15. போன சம் மாதிரியே இதையும் நான் ரேஷியோவில் எழுத போகிறேன். ஸோ ஏபி இஸ் டு பிசி ஈக்குவல் டு 8:15. ரேஷியோலேருந்து ஒரு டேர்மை தனியாக எடுத்து எழுதும்போது நம்ம ஒரு காமன் ஃபேக்டர் சேர்த்து எழுதுவோம். ஸோ இங்கே எக்ஸ்னு ஒரு காமன் ஃபேக்டர் எழுத போகிறேன். அதனால் ஏபி ஈக்குவல் டு 8x, பிசி ஈக்குவல் டு 15x. எக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போது நமக்கு ஏபி வேல்யூ கிடச்சிருச்சு, பிசி வேல்யூ கிடச்சிருச்சு. அதை வச்சு நம்ம ஹைப்போட்டெனியூஸ் கண்டுபிடிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் hypotenuse square is equal to sum of the squares of other two sides. Hypotenuse இங்கிறது AC square, that is equal to AB square plus BC square. AC square நமக்கு தெரியாது, அது அப்படி இருக்கட்டும். AB square வந்து 8x the whole square, ஏன்னா நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் அதே மாதிரி BC வந்து 15x. ஸோ 15x the whole square. 8x ஸ்கொயர் பண்ணால் 64x ஸ்கொயர் வரும். ப்ளஸ் 15 are 225. ஸோ 225x ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 289x ஸ்கொயர் வரும். அதாவது ஏசி ஸ்கொயர் வந்து 289 ஸ்கொயர். அப்போ ஏசிங்கிறது அந்த ஸ்கொயர் ரைட் சைடில் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். therefore AC ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 289x ஸ்கொயர் equal to 17x. ஏன்னா 17 are 289. x into x வந்து x. இப்போது ஹைப்போட்டெனியூஸ் சைடு AC வந்து 17x. இதை வச்சு கண்டுபிடிக்க சொன்ன ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை இப்போ சால்வ் பண்ணலாம். sin A is equal to, நம்ம எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் டு ஆங்கிள் A by hypotenuse to angle A. ஆங்கிள் ஏவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏங்கிறது பிசி. ஸோ பிசி பை ஹைப்போட்டெனியூஸ் சைடு வந்து ஏசி. பிசியோடைய வேல்யூ 15x. ஏசி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 17x. எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 15/17 கிடைக்கும். இதே மாதிரி சீக்கண்ட் ஏவும் கண்டுபிடிக்கலாம். சீக்கண்ட் ஏ ஈக்குவல் டு hypotenuse to angle A by adjacent to angle A. hypotenuse side வந்து AC, எப்போவுமே அது ஒரு ட்ரையாங்கிளில் மாறவே மாறாது. ஸோ AC by adjacent to angle A, ஏக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு, அதாவது AB. ஏசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 17x. ஸோ 17x by AB வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது 8x. x கேன்சல் ஆனால் நமக்கு ஆன்சர் 17/8 கிடைக்கும். ஃபிஃப்த்து சம்மில் secant theta equal to 13/12 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆல் அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்னால், ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸுங்கிறது sin theta, cos theta, tan theta, cosec theta, secant theta, cot theta. இது எல்லாத்தோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் நான் secant theta மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதோடய வேல்யூ 13/12 தான். ஸோ பேலன்ஸ் theta மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. நான் தீட்டாவை வந்து ஏல ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். பியில் ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ அதோடைய ஆப்போசிட் சைடு ஏசிங்கிறது தான் ஹைப்போட்டெனியூஸ். சீக்கண்ட் தீட்டாவுடைய வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹைப்போட்டெனியூஸ் தீட்டா பை அட்ஜசன்ட் தீட்டா. இது வந்து 13/12. ஹைப்போட்டெனியூஸ் சைடுங்கிறது ஏசி. ஸோ ஏசி பை அட்ஜசன்ட் சைடு, ஏக்கு பக்கத்தில், அதாவது தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு ஏபி. ஏபி ஈக்குவல் டு 13/12. இப்போ இதை ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம ரேஷியோவில் எழுதிடலாம். ஏசி இஸ் டு ஏபிங்கிறது 13:12. ரேஷியோலேருந்து ஒரு டேர்மை தனியாக எடுத்து எழுதும்போது ஒரு காமன் ஃபேக்டர் சேர்த்து எழுதுவோம். ஸோ இங்கே எக்ஸ் சேர்த்து எழுதிக்கலாம். அதனால் ஏசி ஈக்குவல் டு 13x, ஏபி ஈக்குவல் டு 12x. எக்ஸுங்கிறது ஒரு காமன் பாசிட்டிவ் இன்டீஜர்.
இப்போது நமக்கு ஏசி தெரிஞ்சிருச்சு, ஏபி தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம பிசிங்கிற சைடை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், hypotenuse square is equal to sum of the squares of other two sides. hypotenuse squareங்கிறது AC square. AC square is equal to AB square plus BC square. AC square, AC உடைய வேல்யூ 13x, அதனால் 13x square equal to AB. AB உடைய வேல்யூ 12x, so 12x the whole square plus BC வேல்யூ தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இந்த 12x the whole square இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். 13x the whole squareங்கிறது 169x square. 13 13s are 169 மைனஸ் இந்த டேர்ம் இந்த சைடு வருது இல்லையா, 12 12s are 144. 144x square equal to BC square. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் therefore BC square equal to 25 square. அப்புறம் இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும், which implies BC equal to square root of 25x square. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 5x வரும், ஏன்னா 5 are 25, x are x square. ஸோ ஏபிங்கிறது 12x, பிசிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சோம் 5x, ஹைப்போட்டெனியஸ் சைடு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 13x. இப்போ எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சைன் தீட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்போசிட் டு தீட்டா பை ஹைப்போட்டெனியூஸ் தீட்டா. ஆப்போசிட் தீட்டா, இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ, அதாவது 5x பை ஹைப்போட்டெனியூஸுங்கிறது 13x. இப்போது எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 5/13 கிடைக்கும். அடுத்தது காஸ் தீட்டா. cos theta equal to adjacent theta by hypotenuse theta. theta உடைய adjacentல இருக்கிற side value 12x, அதாவது ABங்கிற side அது 12x by hypotenuseங்கிறது 13x. x cancel ஆனால் நமக்கு 12/13 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு tan theta. tan theta equal to opposite theta by adjacent theta equal to oppositeங்கிறது 5x, adjacent 12x. x cancel ஆனால் நமக்கு 5/12 கிடைக்கும். next cosec theta. cosec theta equal to hypotenuse theta by opposite theta equal to hypotenuse side உடைய value 13x by opposite side உடைய value 5x. x cancel ஆகிட்டு நமக்கு 13/5 ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் cot theta, adjacent theta by opposite theta. தீட்டாவுடைய adjacent சைடில் இருக்கிற வேல்யூ 12x by opposite சைடில் இருக்கிற வேல்யூ 5x. x cancel ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 12/5. இப்போது 6th சம் cos A equal to cos B. நம்மளை ஆங்கிள் A equal to ஆங்கிள் Bன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் A ஆங்கிள் B வந்து அக்யூட்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் சிடி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் சம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். cos A, காஸோடைய ஃபார்முலா adjacent to angle A by hypotenuse to angle A, அது ஈக்குவல் டு cos Bங்கிறனால adjacent to angle B by hypotenuse to angle B. இப்போது adjacent to angle A, ஏங்கிற ஆங்கிளுக்கு adjacent இருக்கிற சைடு AD, ஏங்கிற ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் ACD, அதோடைய hypotenuse சைடு AC, அதனால் AC ஈக்குவல் டு adjacent to B, Bங்கிற ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு BD by hypotenuse, Bங்கிற ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிளோடைய hypotenuse சைடு வந்து BC. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ AD by BD equal to AC by BC. அதாவது AC டிவிஷனில் இருக்குது, அந்த சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும், அங்கே BD நியூமரேட்டரில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆகிடும்.
இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை ஒரு காமன் டேர்மோடு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது லெட் ஏடி பை பிடி ஈக்குவல் டு ஏசி பை பிசி ஈக்குவல் டு எக்ஸ். இப்போது தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணலாம். அதாவது ஏடி பை பிடி ஈக்குவல் டு எக்ஸ், அதே மாதிரி ஏசி பை பிசி ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். டிவிஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். therefore AD ஈக்குவல் டு எக்ஸ் பிடி. அதே மாதிரி ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் பிசி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் hypotenuse square is equal to sum of the squares of other two sides. இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கிறனால ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் சிஏடியில் hypotenuse square, இதில் hypotenuseங்கிறது ஏசி. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஏடி இந்த சைடு வந்துச்சுன்னா சப்ராக்ட் ஆகும். ஸோ ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர். அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் சிடிபி, ரைட் சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறோம். சிடிபி, இதில் ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயருங்கிறது பிசி. பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இதுலேயும் பிடியை நான் லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். பிசி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர். ஸோ இதுவும் சிடி ஸ்கொயர் தான், இந்த டேர்மும் சிடி ஸ்கொயர் தான். அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிடிங்கிறது 5ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டேர்ம் சிடி வந்து 5 இன்ட்டு 1ன்னு இருக்குது. சிடிங்கிறது 5 தான், சிடிங்கிறது 5 இன்ட்டு 1 தான். அப்போ 5 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1 நம்ம பண்ணலாம். ஸோ சேம் பேட்டர்னில் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இதுவும் சிடி தான், இதுவும் சிடி தான், அதனால் இந்த ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர். அதாவது திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ், இந்த டேர்மும் ஈக்குவல் டு திஸ். அதனால் இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏசிக்கு பதிலாக எக்ஸ் பிசி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏடிக்கு பதிலாக எக்ஸ் பிடி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அதோடைய வேல்யூ நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், பிசி இன்ட்டு பிசி பிசி ஸ்கொயர் மைனஸ் x into x x square, bd into bd bd square equal to bc square minus bd square. அந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தில் காமனாக வெளியே எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா நமக்கு பிசி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர் இருக்கும். ஈக்குவல் டு அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயரோட இந்த டேர்ம் மல்டிப்பிளாக இருக்குது. ஸோ அது ஈக்குவல் டு தாண்டி வரும்போது டிவிஷன் ஆகும். Therefore x square is equal to bc square minus bd square divided by bc square minus bd square. அதனால் x square equal to 1. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 1 வரும். therefore அதாவது x square வந்து 1. ஸோ xும் 1 தான். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஏசிங்கிறது ஈக்குவல் டு xbc. therefore ac is equal to xக்கு பதிலாக 1 into BC. therefore AC is equal to BC. அதனால் ACயும் BCயும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஈக்குவல்னு போட்டுக்கிறேன். which implies angle A equal to angle B, because நமக்கு தெரியும் angles opposite to equal sides are ஈக்குவல். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி. ரெண்டு சைடு இருக்குது, அந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். ஏசிங்கிற சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிங்கிற ஆங்கிளும் பிசிங்கிற சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏங்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ நமக்கு வேணுங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 7th சம். cot theta equal to 7/8ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சிலது கண்டுபிடிக்க சொல்லி சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். cot theta, தீட்டா வந்து சிங்கிற ஆங்கிளில் இருக்குது. 90 டிகிரி வந்து ஆங்கிள் பி. cot தீட்டாவுடைய ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். adjacent theta by opposite to theta ஈக்குவல் டு 7/8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது தீட்டாவுடைய adjacent சைடு, தீட்டா இங்கே இருக்குது, அதோடைய பக்கத்தில் இருக்கிற சைட் பிசி பை
தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் ஏபி இருக்குது. ஸோ ஏபி ஈக்குவல் டு 7/8. இதை எப்பயும் போல் நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். பிசி இஸ் டு ஏபி ஈக்குவல் டு 7:8. இப்போது ஒரு ரேஷியோவில் இருக்கிற டேர்மை நம்ம தனியாக எடுத்து எழுதும்போது அது கூட நம்ம ஒரு காமன் ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ பிசி ஈக்குவல் டு 7x, ஏபி ஈக்குவல் டு 8x. எக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ பிசி 7x கண்டுபிடிச்சாச்சு, ஏபி 8x. இப்போது ஹைப்போட்டென்யூஸ் சைடை கண்டுபிடிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஹைப்போட்டென்யூஸுங்கிறது ஏசி, அதனால் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற 7x தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியோடைய வேல்யூ 8x தி ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணால் 7 7s are 49, 49x ஸ்கொயர் ப்ளஸ் 64x ஸ்கொயர். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 113x ஸ்கொயர் கிடைக்கும். அதாவது ஏசி ஸ்கொயருங்கிறது 113x ஸ்கொயர். அப்போ ஏசிங்கிறது ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 113x ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 113x. ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 113x. இப்போது சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் தீட்டா பை ஹைப்போட்டென்யூஸ் டு தீட்டா, which is equal to தீட்டாவுடைய ஆப்போசிட் சைடில் 8x பை ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 113x. அதே மாதிரி காஸ் தீட்டா அட்ஜசன்ட் தீட்டா பை ஹைப்போட்டென்யூஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் தீட்டா, தீட்டாவுடைய அட்ஜசன்ட் சைட் 7x பை ஹைப்போட்டென்யூஸோடைய வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 113x. x கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் 7/√113 வந்துடுச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 1 + sin θ இன்ட்டு 1 - sin θ பை 1 + cos θ இன்ட்டு 1 - cos θ கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் இருக்குது, which is equal to a² - b². அதாவது 1² - sin² θ டிவைடட் பை டினாமினேட்டரும் அதே ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் 1² - cos² θ. இந்த ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டி நான் இங்கே எழுதுகிறேன். a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a² - b². நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1² 1 தான், மைனஸ் sin² θ. sin θங்கிறது இங்கே xx கேன்சல் பண்ணி இருக்கிறனால 8/√113 இருக்குது, டிவைடட் பை 1²ங்கிறது 1 மைனஸ் cos² θ. cos θ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 7/√113. அதனால் நானும் இங்கே 7/√113 தி ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன். ஈக்குவல் டு 1 - 8 8s are 64. இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு பை 113 கிடச்சிரும். டிவைடட் பை 1 - 7 7s are 49 டிவைடட் பை சேம் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகி 113. இப்போ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். எல்சிஎம் எடுத்தால் 113. ஸோ 113 - 64 டிவைடட் பை 113 தி ஹோல் டிவைடட் பை அகெயின் இங்கே டினாமினேட்டர் 1 தான். ஸோ 113 - 49 டிவைடட் பை 113. This is equal to 113 - 64ங்கிறது 49. 49/113 டிவைடட் பை கீழே இருக்கிற 113 - 49ங்கிறது 64. 64/113. இதை நான் ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 49/113 இன்ட்டு 113/64. ஸோ இந்த 113 கேன்சல் ஆகிடும், நமக்கு 49/64 ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் cot² θ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. cot² θங்கிறது cot θ தி ஹோல் ஸ்கொயர். cot θ உடைய வேல்யூ 7/8 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே 7/8 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். அதை ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49 பை 8 8s are 64.
ஸோ 64 இதான் ஆன்சர். இப்போது 8th சம் 3 cot a ஈக்குவல் டு 4 நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ வந்து காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வருதான்னு. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, பியில் ரைட் ஆங்கிள் இருக்குது, ஏ தான் தீட்டா கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஆங்கிள் ஏவை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கதை வச்சு சால்வ் பண்ணலாம். இந்த 3 ஈக்குவல் டு தாண்டி போகும்போது டிவிஷன் ஆகும். அதனால் cot a ஈக்குவல் டு 4/3. cot a உடைய ஃபார்முலா adjacent to angle A by opposite to angle A, that is equal to 4/3. Adjacent to A, A உடைய adjacent side AB, so which implies AB by opposite to A, angle A உடைய opposite side BC, BC equal to 4/3. இப்போ இது ரெண்டுத்தையும் ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். எப்பயும் போல் எழுதிட்டு தனித்தனி டேர்மாக எடுத்து எழுதுவோம். ஸோ ஏபி இஸ் டு பிசி ஈக்குவல் டு 4:3. ஸோ ரேஷியோலேருந்து தனியாக எடுத்து எழுதும்போது நம்ம ஒரு காமன் ஃபேக்டரை சேர்த்து எழுதுவோம். அதனால் ஏபி ஈக்குவல் டு 4x, பிசிங்கிறது 3x, எக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போது ஏபிங்கிறது 4x எழுதியாச்சு, பிசி வந்து 3x. ஹைப்போடென்யூஸ் சைடு கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of the squares of other two sides. So AC square is equal to AB square plus BC square. AB உடைய வேல்யூ 4x, அதனால் 4x the whole square plus BC உடைய வேல்யூ 3x, அதனால் 3x the whole square. இதை ஸ்கொயர் பண்ணி எடுக்கும்போது 4 4s are 16, so 16x square plus 3 3s are 9, 9x square. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25x square. AC square 25x square, which implies ACங்கிறது அந்த ஸ்கொயர் இந்த சைடு தாண்டி வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25x square which is equal to 5x, அதாவது 5 5s are 25, x into x is x. ஸோ ஹைப்போடென்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம் 5xன்னு சொல்லிட்டு. இப்போது cos A கண்டுபிடிக்கலாம். cos A equal to adjacent to angle A by hypotenuse to angle A. angle A உடைய adjacent சைடில் இருக்கிறது 4x by hypotenuse சைடில் இருக்கிறது 5x. x கேன்சல் ஆச்சுன்னா 4/5. அதே மாதிரி sin A equal to opposite to angle A by hypotenuse to angle A. angle A ஓட opposite சைடில் இருக்கிற வேல்யூ 3x by hypotenuse உடைய வேல்யூ 5x. x கேன்சல் ஆகும்போது 3/5. சிமிலராக டேனுக்கும் tan A equal to opposite to angle A by adjacent to angle A equal to opposite to A, angle Aக்கு oppositeல இருக்கிற வேல்யூ 3x, angle Aக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ 4x. x கேன்சல் ஆச்சுன்னா 3/4. இப்போது செக் பண்ண சொன்னதை செக் பண்ணி பார்க்கலாம். 1 minus tan square A by 1 plus tan square A என்னன்னு முதல் பார்க்கலாம். 1 minus tan square A, tan A உடைய வேல்யூ 3/4, ஸோ 3/4 square divided by 1 plus 3/4 the square. இப்போ சால்வ் பண்ணும்போது 1 minus 3/4க்கு ஸ்கொயர் எடுத்தால் 9/16, 3 3s are 9, 4 4s are 16. The whole divided by 1 plus 9/16. இப்போது LCM எடுத்து சால்வ் பண்ணணும். LCM எடுத்தால் 16, ஸோ 16 minus 9/16, the whole divided by 16 plus 9/16. அதாவது ஃபர்ஸ்ட்டு டேர்ம் வந்து 1 தான் இருக்குது டினாமினேட்டர், ஸோ எல்சிஎம் எடுத்தாலும் 16 தான். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை 16ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டரில் 16 மைனஸ் செகண்ட் டேர்மில் டினாமினேட்டரில் ஆல்ரெடி 16 இருக்குது, ஸோ அந்த 9 அப்படியே போட்டுட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 16 minus 9ங்கிறது 7, ஸோ 7/16 divided by 16 plus 9 வந்து 25, 25/16. இப்போ
இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணலாம். 7/16 இன்ட்டு 16/25. 16 கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 7/25 வரும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போது ரைட் ஹேண்ட் சைட் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ என்ன வருதுன்னு கேல்குலேட் பண்ணலாம். cos value 4/5, so 4/5 the whole square minus sin square உடைய value 3/5, 3/5 the whole square. Square பண்ணா 4 4s are 16, 5 5s are 25. So 16/25 minus 3 3s are 9/5 5s are 25. Subtract பண்ணும்போது 7/25. ஸோ ஆர்ஹெச்எஸும் அதே தான் வந்திருக்கு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்க்கும் 7/25, ஆர்ஹெச்எஸ்க்கும் 7/25. ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. இப்போது 9th சம் tan A ஈக்குவல் டு 1/√3 கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் பியில் இருக்குது. இப்போ tan Aயோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏ பை அட்ஜசன்ட் டு ஆங்கிள் ஏ. ஸோ இது ஈக்குவல் டு 1/√3. இப்போது நம்ம ஆங்கிள் ஏவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏவோடைய ஆப்போசிட் சைட் பிசி. அதனால் பிசி பை அட்ஜசன்ட் டு ஆங்கிள் ஏ. இது ஆங்கிள் ஏ, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் சைட் ஏபி. ஸோ ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு 1/√3. இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறத எப்பயும் போல் நம்ம ரேஷியோவில் எழுத போகிறோம். BC is to AB equal to 1:√3. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேஷியோலேருந்து ஒரு டேர்மை தனியாக எடுத்து எழுதணுன்னா காமன் ஃபேக்டர் ஒன்று போட்டு எழுதுவோம். ஸோ பிசிங்கிறது 1x, ஏபிங்கிறது √3x. எக்ஸுங்கிறது தான் இங்கே காமன் ஃபேக்டர், அது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ பிசி கண்டுபிடிச்சிட்டோம், ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏசி ஹைப்போட்டெனியஸ் சைடு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் hypotenuse square is equal to sum of the squares of other two sides. ஸோ இங்கே ஹைப்போட்டெனியூஸுங்கிறது ஏசி, அதனால் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயருங்கிறது ஏபியோடைய வேல்யூ √3x தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், பிசியோடைய வேல்யூ எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது √3x தி ஹோல் ஸ்கொயர், √3 × √3 3. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் 4x ஸ்கொயர். அதாவது √3 தி ஹோல் ஸ்கொயர் எப்படி 3 ஆச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் √3 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு 3 வந்துடும். அதனால தான் எப்போவுமே √3 × √3ங்கிறத √3 தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ஏசி ஸ்கொயர் வந்து நம்ம 4x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏசி என்னன்னு பார்த்தா, இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அதனால் √4x ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 2x, ஏன்னா 2 2s are 4, x × x x ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2x, அதனால் ஹைப்போட்டெனியஸ் சைடு வந்து 2x. இப்போது sin A கண்டுபிடிக்கலாம். sin A ஈக்குவல் டு ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏ பை ஹைப்போட்டெனியூஸ். ஆப்போசிட் டு ஆங்கிள் ஏ, ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ எக்ஸ் பை ஹைப்போட்டெனியூஸ் சைடோடைய வேல்யூ 2x. எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா we will get 1/2. இதே மாதிரி cos A. cos A ஈக்குவல் டு adjacent to angle A by hypotenuse. adjacent side வந்து angle A உடைய adjacent sideல இருக்கிற வேல்யூ √3x by hypotenuse வந்து 2x. x x கேன்சல் ஆச்சுன்னா √3/2. சேம் இதே மாதிரி sin C கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம angle Cயை ஃபோக்கஸ் பண்ணணும். sin C உடைய ஃபார்முலா opposite to angle C by hypotenuse. angle Cக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட் √3x by hypotenuse சைடு வந்து 2x. x x கேன்சல் ஆச்சுன்னா √3/2. சேம் cos Cக்கும் கண்டுபிடிக்கலாம். cos C வந்து adjacent to angle C by hypotenuse.
சிக்கு பக்கத்தில் இருக்கிற சைடோடைய வேல்யூ எக்ஸ் பை ஹைப்போடெனியஸ் சைடு 2x. எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 1/2. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். sin a cos c ப்ளஸ் cos a sin c. நான் ஜஸ்ட்டு வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். sin a உடைய வேல்யூ 1/2 இன்ட்டு cos c உடைய வேல்யூ 1/2 ப்ளஸ் cos a உடைய வேல்யூ √3/2 இன்ட்டு sin c உடைய வேல்யூ √3/2. ஜஸ்ட் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். 1/4 ப்ளஸ் 3/4, அதாவது 1 1s are 1, 2 2s are 4 ப்ளஸ் √3 இன்ட்டு √3 3, அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம், பை 2 2s are 4. இதை ஆட் பண்ணால் 4/4 ஈக்குவல் டு 1. செகண்ட் சப்டிவிஷன் cos a மைனஸ் sin a sin c. இதுக்கும் ஜஸ்ட் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cos a உடைய வேல்யூ √3/2 இன்ட்டு cos c உடைய வேல்யூ 1/2 மைனஸ் sin a உடைய வேல்யூ 1/2 இன்ட்டு sin c உடைய வேல்யூ √3/2. √3 இன்ட்டு 1 √3 பை 2 2s are 4 மைனஸ் 1 இன்ட்டு √3 பை 2 2s are 4 ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 0, அதாவது ப்ளஸ் √3/4 மைனஸ் √3/4 வந்து 0. இப்போது 10th சம் PQR ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அதில் Qவில் ரைட் ஆங்கிளும் Pயில் தீட்டா ஃபோக்கஸ் பண்ணியும் PQ 5 சென்டிமீட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக PR ப்ளஸ் QR ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. sin P cos P tan P என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆங்கிள் Pயை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போது ஹைப்போடெனியஸ் சைட் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். PRஐ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ x ப்ளஸ் QR ஈக்குவல் டு 25. இந்த x ஈக்குவல் டு தாண்டி போகும்போது மைனஸ் ஆகும். அதனால் QR ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஹைப்போடெனியஸுங்கிறது PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். இந்த PR நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதனால் எக்ஸ் ஸ்கொயர். PQ அதோடைய வேல்யூ 5, அதனால் 5 ஸ்கொயர் ப்ளஸ் QRங்கிறது 25 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது A மைனஸ் B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதனால் 25 ஸ்கொயர் 625 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 25. இது என்ன ஐடென்டிட்டியில் இருக்குதுன்னு நான் இங்கே எழுதிடுறேன். A மைனஸ் B தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB அந்த ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 25 ப்ளஸ் 625 650 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 25. ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 இன்ட்டு 25 50, எக்ஸ் மட்டும் இருக்கிறனால எக்ஸ் போட்டுட்டேன். இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி வரும்போது மைனஸ் ஆகிடும். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 650 மைனஸ் 50x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். மைனஸ் 50x ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அதனால் 0 ப்ளஸ் 50x ஈக்குவல் டு 650. இந்த 50யும் எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு தாண்டி வரும்போது டிவிஷன் ஆகும். therefore x is equal to 650 by 50. இதை டிவைட் பண்ணால் நமக்கு 13 வரும். அதனால் ஹைப்போடெனியஸ் சைடு வந்து 13 சென்டிமீட்டர். இப்போது இதை QRல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் வந்து QR வேல்யூ கிடைக்கும். ஸோ QRல எக்ஸுக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 25 மைனஸ் 13 which is equal to 12. அதனால் QR உடைய வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ 3 சைடும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ sin P cos P tan P கண்டுபிடிக்கலாம். sin P ஈக்குவல் டு ஆப்போசிட் டு ஆங்கிள் P பை ஹைப்போடெனியூஸ்
ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட்டில் 12 பை ஹைப்போட்டென்யூஸ் வந்து 13. cos P equal to adjacent to angle P by hypotenuse. Adjacent to angle P வந்து 5. So 5 by hypotenuse side வந்து 13. Next tan P. Tan P equal to opposite to angle P by adjacent to angle P. Opposite to P வந்து 12 by adjacent side 5. So answer வந்து 12 by 5. இதான் complete full sum. இப்போது 11th sumல first subdivision. Value of tan A always less than 1. True or false ஆன்னு கேட்குறாங்க. tan A உடைய வேல்யூ எப்போவுமே 1க்கு கீழே தான் இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். tan A உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் சைட் கிரேட்டராக கூட இருக்கலாம் adjacent சைடை விட. அது வந்து பாசிபிள் தான். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு 7 சென்டிமீட்டரோ adjacent சைடு ஒரு 4 சென்டிமீட்டரோ இருக்கிறது வந்து ஒரு பாசிபிள் தான். அதனால் இட் இஸ் அ ஃபால்ஸ். கண்டிப்பாக லெஸராக தான் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. வேல்யூ ஆஃப் tan A கேன் பி கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் சீக்கன் A ஈக்குவல் டு 12 by 5 கொடுத்துருக்காங்க. சீக்கன் ஏங்கிறத நம்ம 1 by cos Aன்னு எழுதலாம். சீக்கன் ஏங்கிறது hypotenuse by adjacent to angle A. ஹைப்போட்டென்யூஸுங்கிறது தான் லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது சீக்கண்ட் ஏங்கிறது கிரேட்டர் தென் 1 தான் இங்கே இருக்குது. அதாவது சீக்கண்ட் ஏ வந்து ஹைப்போட்டென்யூஸ் பை adjacent A. இவங்க கொடுத்துருக்கிறதும் 12 by 5. ஹைப்போட்டென்யூஸ் தான் எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளுடைய லார்ஜஸ்ட் சைட். அதனால் எப்போவுமே அது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ சீக்கண்ட் A ஈக்குவல் டு 12 by 5 ஃபார் எனி வேல்யூ ஆஃப் ஏங்கிறது it is correct possible. So true. Third subdivisionல cos A cosecant A கொடுத்துருக்காங்க. cos A உடைய full form cosine, cosecant A உடைய short form cosec. இது short form, இது full form. இங்கே short. இது ரெண்டும் சேம் கிடையாது. அதனால் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். cos ஏங்கிறது கொசைன், கோசிக்கன்கிறது கோசிக். ஸோ ரெண்டும் வேறு வேறு. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் cot A அப்படிங்கிறது cot and A உடைய ப்ராடக்டான்னு கேட்குறாங்க. cot Aங்கிறது cotangent ஆஃப் ஆங்கிள் A. அதாவது cotangent ஆஃப் ஆங்கிள் Aங்கிறது அந்த ஆங்கிள் ஏவோ சம்மந்தப்பட்டது. ஆனால் cot and Aங்கிறது தனித்தனி கிடையாது. cot Aங்கிறது ஒரு சிங்கிள் டேர்ம் தான். அது ஒரு 2 டேர்மாக பிரிக்க முடியாது. ஸோ ரெண்டும் சேம் கிடையாது. cot and Aன்னு சொல்ல முடியாது. ஏன்னா cot A அப்படிங்கிறதே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான். ஸோ ஃபால்ஸ். ஃபிஃப்த் சப்டிவிஷன் sin theta equal to 4 by 3 for some angle theta. ஆங்கிள் தீட்டா ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கும்போது sin theta வந்து 4 by 3 இருக்க பாசிபிளான்னு கேட்குறாங்க. sin theta உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆப்போசிட் பை hypotenuse equal to 4 by 3. hypotenuse எப்போவுமே கிரேட்டராக இருக்கும் எல்லா சைடை விட. அதாவது hypotenuse is always greater than other side. ஆனால் இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தா ஆப்போசிட் 4 வருது, hypotenuse 3 வருது, which is not possible.
அதனால் இது ஃபால்ஸ். இதோட எக்ஸசைஸ் 8.1 முடியுது. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.